ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டிஸ்பிளேல தெரியிற கேமை வந்து நான் தான் வந்து மேக் பண்ணேன். இதே மாதிரி வந்து நீங்களும் அந்த கேமை வந்து மேக் பண்ணணுமா? அப்போ வந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுவும் கோடிங்ஸ் இல்லாமல் ப்ரோக்ராம்ஸ் இல்லாமல் இந்த கேமை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். மொபைல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட செகண்ட் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சர்ச் பண்ணுறேன், நீங்களே சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண உடனே இதோட ரேட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். 4.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ரிவ்யூஸை பார்த்துட்டு இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணனே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா பில்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ஃபோனை வந்து ரொட்டேட்டாக திருப்பிக்கோங்க. ஃபோனை திருப்பின உடனே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து டிஸ்பிளே ஆகும். அது சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரிமூவ் எவ்ரி திங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓகே ரிமூவ் தம் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட கேமை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஏரோ ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காண்டி கீரோஸ் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். அதில் எந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கேரக்டர் வந்து கிளிக் பண்ணி ஆட் எலமெண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே நான் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண எலமெண்ட் வந்து இந்த இடத்துல வந்துடுச்சு. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வந்து இந்த கேரக்டர் நிற்கணுமோ அந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ப்ளே பண்ணோடனே அந்த கேரக்டர் வந்து மூவ் ஆகுது பார்த்தீங்களா? இதே மாதிரி வந்து நம்ம பில்டிங்ஸு, ரோடு, காரு இந்த மாதிரி எக்கச்சக்கமானதை வச்சு நம்மளாக வந்து ஒரு இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன் கூட சொல்லலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காண்டி வந்து உங்களுக்கு வந்து சும்மா மேலாப்பில் மட்டும் பேசிக்காக வந்து எப்படி கேம் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டாலே அடுத்து உங்களுக்காக வந்து ஒரு ஓன் மைண்ட் வந்துடும். அடுத்து வந்து நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஆப்லேயே வந்து நம்ம எப்படி கேம் வந்து ப்ளே ஸ்டோர் மாதிரி பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு பற்றியும் நான் வந்து சொல்ல போகிறேன். அதனால இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் போட்டுக்கிறேன். கேம் கிரியேட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கேம் காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. இப்போ நான் வந்து கேம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண கேரக்டர் நல்லாவே வந்து மூவ் ஆகுது. நம்ம வந்து என்ன பட்டன் கிளிக் பண்ணாலும் அந்த பட்டன் வந்து கரெக்டாகவே வேலை செய்யுது. இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து இந்த கேமை வந்து எப்படி வந்து ப்ளே ஸ்டோர் மாதிரி நம்ம இந்த ஆப்லேயே வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்ற பற்றியும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறதையும் பார்த்துடலாம். முக்கியமாக நீங்கள் கிரியேட் பண்ண கேமை வந்து விளையாண்டு வின்னானா மட்டும்தான் உங்களால் பப்ளிஷ் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ வின்னானோடதும் நடுவில் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டைட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா ஜாம்பி அப்படின்ட்டு டைட்டில் டைப் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு சும்மா தான் நான் வந்து எக்ஸாம்பிளுக்காண்டி உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த கேம் பேர் பிடிச்சிருக்கோ அதையும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனை வந்து கொஞ்சம் நல்லா டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்காண்டி டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் மாதிரி இருக்கும்ல ஃப்ரண்ட் வியூ, அதே மாதிரி வந்து இதுலேயும் ஃப்ரண்ட் வியூ கேட்கும். நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் வந்து பப்ளிஷ் ஆகிடும். அடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.